அச்சிலேட்டர்ல சட்டி ஆகாது வழுக்குதுடாடி கொண்டு புழுவ குழுவி போட்டா இன்ஜினியர் இல்லாத சிறப்பை காணல். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு திருப்பியும் பார்த்தீங்கன்னா வவுனியாவில் எங்கேயுமே போயில அளவுக்கு மழை பெய்யுது. என்னால் நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம். இந்த மலையிலையும் போய் ஒரு இடத்துல மீன் பிடிக்க போகிறோம். எங்கிட்டு பார்த்தீங்கன்னா புதுக்குளம் டேம், அதாவது பேராறு வாரது, அதை மறைச்சு வச்சு அதில் ஒரு டேமை கட்டி அதில் இருந்தால் வவுனியாவுக்கு கூடுதலான இடங்களுக்கு நல்ல தண்ணி விநியோகமும் செய்யணும் பைப்லைன் ஊடாக. அந்த இடத்துல வந்து சும்மா ஒரு மழை பெய்தாலே வான்பாயும். இன்றைக்கு வந்து தொடர்ந்து 3-4 நாள் கிட்ட, நான் நினைக்கிறேன் 4-5 நாள் கிட்ட மழையாக இருக்குது. அதால் சொல்லவே தேவையில்லை. அங்கே நிறைய பேர் நின்று மீன் பிடிச்சு ஓட்டுப்பினோம், வேலைகள் எல்லாம் போட்டு. அதோட நாங்கள் கூட்டமாக சேர்ந்து போய் மீன் பிடிப்போம் அப்படின்னு தான் வலிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சொப்பன சுந்தரியில் பைக்லாம் போகிற ஐடியாவில் இருந்தாங்க. என்றாலும் பார்த்தீங்கன்னா மழை பெய்யறதால ஒன்றும் செய்யலாம். போயிட்டு நானும் பேடும் தான் இன்றைக்கு போகிறோம். உண்மையிலுமே என்ன சொல்கிறது, வெளி இடங்களுக்கு வலிக்கணும்னு சொப்பன சுந்தரி வேறு நல்லா ஓடுது. ஆனாலும் வழி இல்லாமல் இருக்குது. பாப்போம், மழை இந்த சூறாவளி புயல் எல்லாம் வரும் என்று சொல்கிறாங்க. அதெல்லாம் கடந்த பிறகு நாங்கள் எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது சொப்பன சுந்தரியில். அது மாதிரி மோட்டோ உலகை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நல்ல மழை, நல்ல சில்னஸாக இருக்குது. சரி, நாங்கள் இதிலேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ வேணுன்ற வீட்டு அடியில் நிற்கிறோம். ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தான் நாங்கள் அந்த புதுக்குள்ள டேமுக்கு போகணும். அப்படியே நான் உங்களை வேணுவை காட்டுறேன் பாருங்க. ஹலோ, சரியா? வேணு ரெடி. எங்க கண்ணாடியை காணல, லென்ஸ் போட்டு மழை டைமில் எத்தனை வருஷம் நாங்கள் மீன் பிடிக்கிறோம். அது சரி. சொப்பன சுந்தரின் வியூவை பாருங்க எப்படி இருக்குன்னு. இது பாருங்க, வேற ரகம் ஐயா, பழைய கார் தான், ஆனாலும் கிளாசிக்கா. சரி, போகிறோம். ஆனால் இந்த வைசர்ன்ற தொல்லை பெருந்தொல்லையாக இருக்குது, பயங்கர சத்தமாக இருக்குது. அது என்னத்துக்காண்டு தான் தெரியல. சிலவில் அன்றைக்கு ஒரு நாள் உடையக்கில் நெளிஞ்சது, அதனால தான் இப்படி சத்தங்கள் வருதோ தெரியல. நாங்களும் இந்த காரை மட்டும் ஒரு சுயசரிதை எழுதலாம். இப்போதைக்கு கொஞ்ச நாள் நல்லா ஓடுது. இனி அடுத்தது என்னென்ன பிரச்சனைகள் வருதோ தெரியல. ஆனால் அந்த சொப்பன சுந்தரியே எங்களால் ஒஸ்கார் எப்படி வந்து போகிறாங்கட்டு இது மெனுவல்லே பிரச்சனைன்னு சொல்லுங்க. கியர் குறைச்சி ஓடணும், இல்லாட்டிக்கே அது ஒக்கடிக்கிற மாதிரி தான் வந்து போகும். இப்போ நாங்கள் போய்கொண்டு இருக்கிற இடம் தான் சொல்கிறது புதுக்குளை ஸ்கூல் அடியாண்டு. ஒருக்கா கூடி படிச்சிருக்கோம், இந்த கிரவுண்டில் விளையாடிருக்கோம், ஸ்கூலுக்குள்ளே போனதில்லை. இங்கே போயிருக்கியா? மச்சுகள் அது கிரவுண்டுக்கு நானும் தான் போயிருக்கேன். ஸ்கூலுக்குள்ள எல்லாம் போய் காம்படிஷன், அது தண்ணி குடிக்க போயிருக்கியா? அது சரி. இது வந்து S23 அல்ட்ராவில் தான் வீடியோ எடுத்து கொண்டிருக்கோம். இது இந்த கிளாரிட்டி, குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்றதை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்கூல் அடியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் நாங்கள் அந்த சந்தைக்கு போகணும். ஐயா, இங்கால மட்டும் இப்படித்தான். இந்த ரோட்லாம் இரவில் வரைக்குள்ள கொஞ்சம் அவதானமாகவே இருங்க. மாடுகள் எல்லாம் தாராளமாக இருக்கும். ஆனால் கூடுதலாக விவசாயம் என்ற ஒரு விஷயம், கால்நடை என்ற ஒரு விஷயம் வந்து மேலோங்கி இருக்கும் எப்பயுமே. இப்போ இந்த சந்தைக்கு வந்துட்டோம். இதில் வந்து போர்ட் போட்டிருப்பினோம். ரெண்டு பார்த்தீங்கன்னாண்டா தேசிய நீர் வளங்கள் வடிகால் அமைப்பு சபை அப்படின்ட்டு. அதோட வந்து சொப்பன சுந்தரியில் ஒரு பிரச்சனை வந்து இப்போ திருப்பி வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓடிட்டு அச்சிலேட்டர்லேருந்து கால் எடுக்கிறவன்ட்டா பட் பட் பட்டுன்னு வெடிக்குது. நாளைக்குன்னா சைலன்சருக்குள்ள எதுவும் தண்ணி நீ போய் அப்படி வெடிக்குதா, இல்லை அப்படி ஏதாவது இன்ஜினில் பிரச்சனை இருக்கா என்னண்டே தெரியாமல் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டுகள் மோசமாக இருக்கும். பைக்லாம் வந்தீங்கன்னா வழுக்கும் கட்டாயம். சரி, இப்போ நாங்கள் அந்த நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை வந்துட்டோம். இதுதான் அந்த கேட் அடி. எத்தனை பேருக்கு தெரியுமெண்டு எனக்கு தெரியலை. இங்கேருந்து தான் பெரும்பாலும் தண்ணி எல்லாம் கொண்டாடினோம். இடது பக்கத்தில் பாருங்கள், கண்ணாடி வேர்த்து போயிட்டு அப்படியே இங்கே முன்பக்கத்தில் காட்டு. இதுகளில் தான் அந்த சிஸ்டங்கள் கூடுதலாக இருக்குது. அப்படியே முன்னுக்கும் பாருங்கள், பெருத்த வெள்ளம் ஒன்று இருக்குது. ஆனால் மழை விடுற மாதிரியே இல்லை. 2-3 நாளைக்கு இப்படியே தொடர்ந்து பெய்யும் போல் இருக்குது. இந்த குளக்கட்டால் இங்கே வந்தால் போக விட மாட்டினோம். இந்த சைட் ரோட்டால் போய் தான் நாங்கள் எதாண்டாலும் பார்க்கலாம். குளக்கட்டு வந்து அந்த இங்கே நன்னீர் குடிக்கிறது தானே, அதால் அந்த குளக்கட்டை கொஞ்சம் பாதுகாத்து வச்சிருக்கணும். சரி, இந்த ரோட்லேயே இந்த ஒரு துண்டு தான் வந்து கொஞ்சம் ஆபத்தான ஒரு துண்டு. எங்கால பக்கம் புதைக்குமன்றது தெரியாது. நீங்கள் ஹைப்ரிட் கார்கள் எல்லாம் கொண்டு வந்தீங்களாண்டா இதுக்கால போகாது. இது நாங்கள் சொப்பன சுந்தரி என்றால் அப்படியே பிரிச்சுட்டு போகலாம் தாராளமாகவே. ஓகே, அங்கால தான் இதுன்னு பார்த்தா இஞ்சால 8W சட்டு எல்லாமே போடணும் போல இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேராக ஒரு ஆட்டோ ஒன்று நிற்கிது பாருங்கள், அதாலே நாங்கள் போகலாம். பைக்கில் வந்தால் தாராளமாக போகலாம்.
அதால் போனால் அப்படியே நாங்கள் டேம் அடிக்கே போகலாம். ஆனால் ரோட்டில் வந்து இடையில மோசமாக இருக்கும். நாங்கள் இப்போ இதிலேருந்து நேராகவே போகிறோம். எங்கேன்ட்டு பார்த்தீங்கன்னா இதால் போயும் நாங்கள் போகலாம். ஆனால் இதால் போய்க்குள்ள மீன் பிடிக்கிறது மற்றது எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த பாதையை விட. கூடுதலாக இங்கே இருக்கிற வவுனியா படியங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இந்த ரோட்டை. அப்புறம் இப்படியே போய் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே குள்ள பண்டிலேயே வரக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் பைக்கு நண்டினே பிளேன்னும் இருக்கிறோம். கார் சாஃப்டாக விட்டு எடுக்கணும். சில டைம் விட சொக்கச்சவர் கொஞ்சம் மட்டும் தானே கவனமாக இருக்கும். இப்படி தான் முதல் யாழ்ப்பாணம் போகிற பாதை இப்படி தானே இருக்கும். எத்தனை பேருக்கு இது தெரிய வேண்டியது தெரியல. 2005ஆம் ஆண்டு போய்க்குள்ள பஸ்லேருந்து வெளியில் தலை நீட்டுனமோ சம்பவம் செஞ்சிடும். அந்த சட்டியாகாத ஓஹோ சம்பவம் இல்லை நாங்கள் மாட்டிட்டோம். அது சரி, இதில் நிப்பாட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க சம்பவத்தை. சரி, இப்போ பார்த்தீங்களாண்டா சொப்பன சுந்தரி பரவாயில்ல, நானும் கொஞ்சம் மிதாடிக்க மாட்டு. ஆனால் ஓகே இருக்குது. இல்லை இப்போ என்ன சம்பவம்னு பார்த்தீங்களாண்டா, நாங்கள் இது ஒரு ரோட் உண்டு. இதை க்ராஸ் பண்ணி அங்கால போனால் இல்லை இந்த போக்கடியிலே இருந்து வந்து பார்த்தீங்களாண்டா மீன் பிடிக்கிறது. ஆனால் இப்போ தண்ணி நல்ல மழை பெய்யறதால இந்த ரோட்டே கிட்டத்தட்ட பார்த்தீங்களாண்டா 3.5 அடி தண்ணி இதுக்குள்ளே நிற்கிது. இதுக்குள்ளே நாங்கள் கார் கொண்டு போனோம்னா எங்களோட கார் இப்போ வந்து இதால் மிதக்கிறதுக்கெல்லாம் சந்தர்ப்பம் இருக்குது. அதே மாதிரி இதுக்குள்ளே ஒரு படியன் ஒரு ஆளும் செத்தது. அதால் இதை நீங்கள் விளையாட்டாக நினைச்சு கொள்ளாதீங்க, அதுதான் நான் சொல்லுவேன். ஆனால் அங்கால பைக்கெல்லாம் நிற்கிது. அது எப்படி வந்ததுன்றது எனக்கு தெரியல. அங்கால பக்கம் பாதை வயல் பாதைகள் இருக்கும், அதால் வந்திருக்கணும். இதில் பாருங்கள் 6 ஃபீட் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். இதில் தெரியுதா உங்களுக்கு உயரம். அதால் இதை விளையாட்டாக நினைக்காதுங்க. அதே மாதிரி அங்கால பக்கத்தால் வந்தாலும் இந்த ஆறை விளையாட்டாக நினைக்கக்கூடாது. இப்போ வந்து பார்த்தீங்களாண்டா வேணும் என்ன செய்வோம் மீன் பிடிக்கிறது. நான் கூட்டிகிட்டு வந்தாலே ஒரு விளக்கமாக தான் இருக்கு வேறு. ஆனால் இந்த லுக்கில் பாருங்கள் சொப்பன சுந்தரி சூப்பராக இருக்குங்க. கழுவி எல்லாம் எடுத்தா பிறகு நெருப்பு செம்மையாக இருக்குது. தண்ணியில் கழுவு போட்டு வர விலங்கில் சூப்பராக இருக்குது. தண்ணிக்குள்ளே விட்டே தோணுவோம். இப்போ கொண்டு போனால் மிதக்கு இல்லை எனக்கு ஜாலியாக இருக்குது. அதான் நாங்களே போய் மற்ற பாதையால் தான் போய் டேம் பார்க்கணும். சப்ஸ்கிரைபராக கதைக்கிறேன்டா கெத்தாக அப்படி போயிட்டு வந்து தெரியும். பிறகு போனவன் காரோட வரதை காடா போடாட்டு வரலாறு வேறு தெரியுமா. அதான் இதுக்குள்ளே போனால் நடக்கும். சரி, நாங்கள் இப்போ என்ன செய்யணும், முன்பக்கத்தாலாம் நடந்து தான் போகணும் போல இருக்கு. வேணும் காரை விட்டுட்டு ஏண்ணே இன்றைக்கு மீன் பிடிக்கிறேன். பிடிக்கதான் ஏதாவது ரோட்டில் இருந்து தண்ணி. ஐயோ கடவுளே, நாங்கள் வர்ற வாடு. இப்படி அந்த சொப்பன சுந்தரிக்கு எவ்வளோ மார்க்ஸ் போடுவீங்களன்றதை மறக்காமல் போடுங்க. இப்படி இப்போ வெளிக்கிடும் சொப்பன சுந்தரியில். சரி, ஓகே, இப்போ வெளிக்கிட்டோம். இதுக்குள்ளே முதல் திருப்பி எடுக்கணும். ப்ரொபோசல் டிரைவரண்டா ஈஸியாக வெட்டிடுவேன். இப்படி வெட்டுறது மலமலண்டு பவர் ஸ்டேரிங் இல்லை தானே வளர்க்கூட இங்கே இருக்கோ. இந்த கண்ணாடி வந்து மட்டும் இருக்குது. ஓகே, கொஞ்சம் போகலான்னு நினைக்கிறேன். ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா வரும் வெட்டுறதுல. எனக்கு வந்து இப்படித்தான் தோணுது. நானும் நிறைய கேம்ஸ் சைடு விளையாடணும். அப்புறம் அந்த வெட்டுறது பஸ் கேம் வெட்டுறதெல்லாம் பழகக்கூடிய மாதிரி இருக்கும். மேடம் ஓகே, சரி. இப்போ நான் இதில் இருந்து அந்த ஆட்டோ ஒன்று 2 தானே அவடத்தடிக்கு போய் தான் போகணும். ஆட்டோவே போயிடலான்னு தான் விட்டுட்டு அதில் நடந்து போனவே. சரி, ஓகே, நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். இதில் வந்து ஒரு அக்வா கார் ஒன்று நிற்கிது. ஓகே, நாங்களும் அப்படியே பின்னால் சைட் பண்ணோம். எப்படியெல்லாம் சைட் பண்ணிக்க தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பின்பக்கத்தில் முட்டிடும். சரி, இப்போ வேணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் போய் செட் பண்ணியிருக்கலாம் பார்த்துட்டு. ஆனால் பரவாயில்ல, இப்படியான கார்களும் வந்துருக்கு நெஞ்சால இல்லை முட்டுப்படாமல். இன்றைக்கி ஏதோ பெரிய சம்பவம் செய்ய போகிறார் போல இருக்கிறது. சரி, நாங்கள் வலிக்கிட்டோம். இப்போ அதில் ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்தவர் மேலால் போகலாம் வந்து கேட்டோம். இல்லை கீழால் தான் போகணும் வந்துட்டார். இந்த உதவாத ரோட்டால் தான் போகணும். நாங்கள் உண்மையாக எங்கெங்கேயோ பார்த்துக்கலாம்டா கடமையாக சரியாக செய்ய வேண்டிய இடங்கள் எல்லாம் இருக்குது. உங்களை இங்கே தான் வச்சு செய்வாங்க. இதே குளக்கட்டால் விட்டுருந்தா கொஞ்சம் நீட்டாக போய் வந்துருப்போம் தானே. இல்லை இப்போ தூரமாக போய் கொண்டு இருக்கிறோம். இதில் வந்து போய்க்கு பார்த்தீங்களா அந்த வான்பாயிர சத்தம் கேட்குது. அதே மாதிரி மேலே அந்த கார் விட்டாக்கள் வந்துட்டு போயிடும். இதே நாங்கள் கேட்க இல்லை நீங்கள் கீழால் தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. அது சரி, ஆம்பளை ஆக்களுக்கு ஒரு ரூல்ஸ், பொம்பளை ஆக்களுக்கு ஒரு ரூல்ஸ், நல்ல காரில் வந்தவங்களுக்கு ஒரு ரூல்ஸ், சொப்பன சுந்தரில் வந்தவருக்கு ஒரு ரூல்ஸ். ஒரு 10 நிமிஷம் நடைக்கு பிறகு வந்துட்டோம். இதில் வந்து மேலே போய் நாங்கள் பார்க்கலாம். ரெடியாக நாங்கள் மேலே போய் பார்த்துட்டு அதுக்கு பிறகு கீழே போய் பார்ப்போம். ஆபத்தான இடம், உள்ளே விட மாட்டாங்க சில வேலை. பெரிய ஒரு தேசம் இது. பாருங்க, இதுதான் புதுக்குள்ள டேம் மேல் பகுதி. அப்படி இதெல்லாம் வந்த புதுசில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் எடுத்து போடுறது அப்படி இப்படின்ட்டு பிரசுத்தமாக இருந்தது. எங்களை உள்ளே விட மாட்டேன் நினைக்கிறேன். இப்போ கோட்டாபாய ராஜபக்ச தான் இதை கட்டி கொடுத்துருக்கார்.
பரவாயில்லையே, சில நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. உள்ளே போய் பார்க்க அண்ணா உள்ளே பார்க்கலாவா? மழை கூடன்றால விட மாட்டேனோம். இது பாருங்க, இது ஒரு பகுதி, இந்த ஒரு பகுதி, அப்படி இந்த அந்த அங்கால தான் கலிங்க வளைஞ்சு வர்றது நல்லா இருக்கும். அப்படி இதை காட்டுறேன் பாருங்க. இதால் உள்ளே தான் போயிடாது, பேர்த்தனமாக தண்ணி பாஞ்சு கொண்டு இருக்குது. ஓகேங்களா? இப்படி 3 துண்டு இருக்கணும், 3லேயும் நெருப்பு தானே தண்ணி பாயும். ஸோ இந்த ஒரு நம்பர்கள் போட்டு வச்சுருக்கணும் ஒரு இடங்களுக்கு ஏற்ற மாதிரி. மகள இல்லை ஒன்றுக்கான விளக்கங்களை போட்டு வச்சுருக்கணும், அதில் நம்பர் போட்டதுக்கான இதுகள். மற்றது பேராறு ரிசர்வியர் அப்படின்னா இதுக்கு உண்மையான பேர் இல்லை பாருங்கள், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்கணும். டேம் ஹைட் வந்து 10 மீட்டர் அப்படின்னு போட்டிருக்கணும். லென்த்து 2975 மீட்டரா. அப்பா மேலால் வந்துருந்தாப்பா ரொம்ப நல்ல ரோட்டா, சும்மா போயிருக்கலாம். அப்படியே இங்கேருந்து மேல் வியூ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நாங்கள் எப்படி கீழே போகிறதுன்றது தெரியல. உனக்கு ஏதாவது ஐடியா? அதால் தான் சுற்றி வரணும் போல. போயிட்டு அங்கே கிடைக்கலாது. நாங்கள் அங்கேயும் போயிடலாது. நான் அப்படியே இந்த டேமில் வியூ காட்டுறேன்னா எப்படி காட்டுறேன்னு தெரியல. அதை க்ராஸ் பண்ண மாட்டேன். அது ஆறுடா, பெரிய ஆறு. போலாம் க்ராஸ் பண்ணி காட்டுறியா? வாக்கு மூலம் கொடுத்துட்டு போ. என்ன சாவுக்கு ஐயோ டேய், அதால வந்து அப்படி அதில் பிடிக்கிறேன் நான். எப்படி நாங்கள் இப்போ அங்காள பக்கம் போகிறதுன்னு தெரியாது இருக்கு. ஆனால் அங்காள போனால் அதால் நடந்து வரலாம். அந்த துண்டு, அந்த அந்நியாக நிற்கிற துண்டால் நடந்து வந்து இதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இதால் வந்து ஆறு க்ராஸ் பண்ணுறதுக்கு சந்தர்ப்பமே இல்லை. தயவுசெய்து அதில் எல்லாம் நீங்கள் வந்தாலும் ட்ரை பண்ணிடாதீங்க, அதை தான் நான் சொல்லுவேன். அதில் போடக்கூடிய வாசி இருக்கு. ரைட். அங்கால பார்த்துட்டு சரி, நாங்கள் ஆறு க்ராஸ் பண்ணல. ஆனால் அங்காள பக்கம் மீன் பிடிக்க போகிறோம். ஆனால் இந்த டேமில் வியூ தான் உங்களுக்கு காட்டல. தான் நான் சில வேளை ட்ரோனில் மழை விட்டு எடுக்கக்கூடிய மாதிரி இருந்ததுன்னா எல்லாத்தையும் பார்க்கலாம். வேணே தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். வீட்டில் சும்மா இருக்காமல் கொஞ்சம் நடந்து சேஃபாக ஒரு சில இடங்களை பாருங்கள். இந்த மழை காலத்துலாம் பார்க்கலாம். கவனம், பாம்பு பூச்சிகள், புழு பூச்சிகள் எல்லாம் இருக்குது. புழு இருக்குது, பூச்சி வந்து கடிக்க கூடாது பாருங்கள். இதுலேயே அந்த கேமராலாம் ஹேண்டில் பண்ணுறது பயங்கர கஷ்டமாக இருக்குது. மோட்டோவுலக்கெல்லாம் அறவே செய்யலாது. நீங்களும் எங்கடா இதுக்கு பக்கத்தில் சூற முள்ளுகள் பார்த்து நாங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டோம் மக்களே. கனநேர போராட்டத்துக்கு பின்பு இவ்வளோ தொண்டி போகுது. விழுந்தா அம்பிட்டா கும்பிட்டாலும் இல்லை என்ற மாதிரி தான் இழுத்துட்டு போகும். எதிர்நீச்சல் அடிப்பியாடி? கடைசி ஆசையாக தான் இருக்கா உனக்கு? சரி, இதில் தான் வேணும் தண்டை வேலையை செய்ய போகிறார். ஆனால் நான் சொல்கிறேன், மீன் மழை பெய்தான் மீன் பிடிபடாண்டு. ஆனால் வேணும் சொல்கிறான், இல்லை பிடிபடுமன்று. உச்சத்தை பெற்றவன் தூண்டில் போட்டாலும் பிடிக்கலாம், போடாமலும் பிடிக்கலாம். பார்த்தாலே பிடிக்கலாம். இந்த பக்கத்தில் பாருங்க அப்படி இருக்கட்டு இந்த இடங்கள் எல்லாம். அங்கே க்ராஸ் பண்ணவே இல்லாமல் போயிட்டு இல்லாட்டிக்கு நாங்கள் நார்மலாக இதில் நடந்து மாறலாம். அங்கால பக்கத்துக்கு இதில் வந்த உடனே மீன் பிடிப்பானு பார்த்தா என்ன செய்கிறீங்களா? அட்ஜஸ்ட்மெண்ட்டா? என்னது செய்கிறது? கொஞ்சம் தள்ளி போட்டுட்டேன். இரும்பு இங்கே பிடிச்சிருந்தோம், இங்கே புழுவை வச்சு ஆடி கொண்டு பிடிபடாது. இல்லாட்டி தூரம் வச்சுட்டா ரொம்ப ஆடும். ஃபுல் ட்ராவர்றமோ பில்டப் பண்ணுறமோ நாங்கள் செய்கிறது இந்த உலகம் நம்பணும். ஆனால் இதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் எதையுமே செய்யலாம். இப்போ உங்களை யாரையா கொண்டு இந்த மலையில் இப்படி நின்று மீன் பிடிக்க சொன்னால் என்ன செய்வீங்கன்றதை மறக்காமல் ஃபோன் பண்ணுங்கள். 1 2 எல்லா கடவுளையும் கும்பிட்டு போடு. 5 கிலோ மீன் காலை வேணும் போடும். அதுகளுக்குலாம் மீன் நிற்குமாடா? நிற்காது. இந்த இதுகளுக்கு தான் சில ஒதுங்கி நிற்கும் மீன்கள். இந்த அதுக்குள்ளெல்லாம் நிற்குதானடா, இந்த இதெல்லாம் நிற்குதானே தான் நிஞ்ச பேர். இதெல்லாம் தண்ணி தான் நிற்குது. அதான் அதுக்குள்ளே போட்டு போவோம். இது ஓடுற தண்ணி அப்படியே கொண்டு போகுது இது எல்லாத்தையும். சரி, இஞ்சால பக்கத்தில் இப்போ ட்ரை பண்ண போகிறோம். 2 இதுக்குள்ளே போட்டு வச்சுரு, என்ன நடக்கண்டு பாவம். இந்த அதுக்குள்ளே போடு, இந்த இதுக்குள்ளே. ஓகே, புல்லாம் சிக்கும் போல இருக்கு. புல்லு தாண்டா. எவ்வளோ ட்ரிக்ஸ், எவ்வளோ இது இந்த மீன் பிடிக்கிறது. எங்களோட பிளான் வந்து ஃபெயிலியர் ஆனதால் இதில் இருந்து இப்போ நாங்கள் அங்காள பக்கத்தில் போய் பார்க்க போகிறோம். ஏன்னா இதில் ஓடுற தண்ணியாக இருக்குது, அதே மாதிரி தண்ணி நிற்கிது. அது அந்தளவுக்கு தண்ணி இல்லை, ஒரு அடி தண்ணி தான் நிற்கிது.
அதால் அது பிரயோசனமாக இருக்காது. அதான் பிரச்சனை. நண்பனோர் கைவிடப்படா. வேணும் போகிறான் நானும் போகிறேன். நடக்குது இல்லையே இதுக்கால என்னன்றா போகிற வேணும். அந்த டேம் அடியில் போட்டு பார்த்தா என்னடா தள்ளு மேலே போஸாக இருக்கு மேலே. இதுக்குள்ள ரங்கினா குப்பரை தான் விழுவணும் வேணும். பாதை ஒன்று உருவாக்கு வார. ஆ ஆனால் அதுவும் ஓடுது போல தான் கிடக்கு எனக்கு தானே. ரெண்டு இல்லை ஓகே ரங்கு ரெண்டா எனக்கு ஒரு பாதையை மட்டும் முடிச்சு தந்தேன்னா நான் வந்துடுவேன் உனக்காக. அதோட எனக்கு இப்போ ஒரு டவுட் உண்டு. இந்த மரத்தில் எறும்பு கூடுகள்லாம் இருக்கும். ஆனால் இந்த மலைக்கும் இதுகளெல்லாம் நனைஞ்சு போகாதோட கரைஞ்சி போகாத இங்கே போகிறேன் எப்படி இருக்குண்டு. வரேன் காட்டும் உள்ளே போகுதா? ஆனால் பாவங்களேண்ணே நாங்களே ஏதாவது பிரயோசனமாக செய்யலாம்னு பார்க்குறோம். ஒரு ஐடியாவுமே வருதில்லை இதுக்குள்ள நிற்கல. அவனை வளர்க்கிறேன். ஆனால் அதுக்குள்ள தண்ணி ஓடுது ஆரம்பரமாக. அதுக்குள்ள பிடிக்கல அது. குருவி சட்டம் கேட்குது கிளு 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 கிளு. நண்பன் இருந்தால் இப்படி காட்டுக்குள்ள எல்லாம் சுத்த வேண்டி வரும். விழுந்த நான் விழுகிற பிரச்சனை இல்லை. ஃபோன் கேமரா அதுகள் விழுந்தால் தான் பிரச்சனை. வழுக்குதடி மாலா. வேணும் இதனை பிடி வந்து கொண்டு போனியவர் கதை வழுக்குது நாடு ஃபுல்லாக கால் போகுது. எறும்புகளை குலைக்கக்கூடாது. ஆவாங்க நம்ம நண்பனை நம்பினோர் சர்க்கஸில் போகப்படுவார். அதான் எல்லாம் இவனால தான். என்ன செய்யறது? மீன் பிடிக்க வந்ததா? இப்படி இடத்த கூட்டு வருவியா? சரி ஓகே வந்துட்டோம். ஆனால் இதுக்கு நாங்கள் அந்த நின்ற பகுதியாலே வந்திருக்கலாம். இப்போ நான் போய் வேற கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் பாருங்க. இது சும்மா சர்க்கஸ் ஆளை சுற்றி அடித்து வந்திருக்கிறோம். இடத்துல பாருங்க இவ்வளோ தான் மீன் பிடிக்க போகிற இடம். அப்பா இங்கே பாருங்களேன் இன்னும் பெரிய ஆறுடா எந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் சின்ன ஆறு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னாடா சும்மா நடந்து போகிற அளவுக்கு இருக்கும். இது அப்படியே தண்ணி அரிச்சு இவ்வளோ பெருசாக கொண்டு வந்துட்டு. ஆனால் இந்த S23 வீடியோ எடுக்கிறது நல்லா இருக்குது. கோப்ரோ அளவுக்கு ஓகேயா இருக்குது. இந்த ஜூம் பண்ணி காட்டலாம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. சரி இருந்து பிடிச்சி 2 மீன் பிடிச்சா வேணுக்கான மீன் பொரியல் பாட்டி நடைபெறும். இதில் வந்து பார்த்திங்கன்னா போட்டு வச்சுருந்தோம் நாங்கள். இதில் வந்து புழுவை தின்னுட்டு போயிட்டு மீன் வக்ரோஸ் மீன்கள் எல்லாம் வந்து தின்னுட்டு போயிடும். சின்ன சின்ன மீன்கள் எல்லாம் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம். ஒரே ஒருக்கா தான் மீன் சாப்பிட்டது. அதுக்கு பிறகு சாப்பிடவே இல்லை. இவனு வந்து அங்கே எறிஞ்சு இப்படியே கொண்டு வர்றாங்க பாருங்க. உண்மையாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மழை பெய்யல மேலே துளிகள் விழுகிறது மற்றது தண்ணி கலங்குறது அந்த ஒரு விஷயத்தால் வந்து மீன் பிடிபடாது. ஒரு அனுபவம். உங்களுக்கு தெரிஞ்சது என்ன உண்மையாக இருக்கும் அப்படின்றத மறக்காமல் ஃபோன் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் எல்லாம் பாருங்கள் குளத்துக்குள்ள இருக்கிற தாவரங்கள் எல்லாம் அடித்து கொண்டு போகுது. ஒன்றுமே இருக்காது. இப்போ குளமெல்லாம் ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். இவன் தான் மீன் பிடிக்கிற மாதிரி தெரியல. இந்த நீர்க்காகவும் கொக்கும் பிடிக்கிறத அப்படியே தூரத்துலேருந்து பார்த்து கொண்டிருக்கோம். பாருங்கள் எப்படி மும்முரமாக வேலை செய்துகள். எப்படி தோடுது அளவுக்குள்ளண்ணா. விடிய காத்தால் மீனைக்கட்டு மம்பட்டி எடுத்து புழு வெட்டி இன்றைக்காவது ஒரு மீனை பிடிப்பனேன்ற ஒரு ஆசைப்பட்டு அதில் இருந்து மீனை கொண்டு புழுவை கொழுவி போட்டால் வாழ்க்கையில் அந்த மீன் பிடி விடாத போல இருக்குது. சரி நாங்கள் இப்போ வேணுவை நோக்கி நடக்க போகிறோம். இதுக்குள்ள பார்த்து கால்வை புதைய முடியாது. இதுக்குள்ள போகாத. ஐயோ என்னை விட்டுட்டு போனானே.
எப்படி தப்பிச்சு வந்தேன் பாத்தியா? இப்படி போக வேண்டியதுங்க. எப்படி போய் எப்படி வந்திருக்க பாத்தியா? கிலோமீட்டர் நடந்தோம். இதெல்லாம் நம்ம பிடிச்சினாங்களேண்டா. அட கடவுள் டே வேணும் டே இதுலடா டே பக்கத்துல நின்றுருக்கோம். அட கடவுள் டே நானும் ஒரு 50 மீட்டரா இருக்க விட்டு பார்த்துட்டா போனோம். அங்காலதான் போய் பார்க்கணும். பெரிய தூரம் ஒரே இடத்துல வந்து பத்தியா அம்போ கடவுளே இது காடை நம்பலாம், சின்ன காடுகளே நம்பலாம் இருக்கா. அப்போ ஒரே இடத்துல வந்து நம்ம இதெல்லாம் வெட்டினாங்க. அதான் என்னடா இது வெட்டு பார்த்து. சரி ஓகே, இந்த சைட்டால் போய் டேம் அடியை பார்ப்போம் மேடம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாண்டா இதால் தான் போகணும். ஆனால் இதுக்குள்ள தாழ்பமாக தெரியல ஏன்டா. நான் வந்து இறங்கி பார்க்குறேன். அப்படியே தூண்டு இது வராங்க வழுக்கம் கவனம். இப்போ பாருங்கள் நாங்கள் படுற பாடு உங்களுக்கு ஒரு இடத்த காட்டணும் அப்படின்றதுக்காக வேணும். அந்த இதால் ஊண்டி ஊண்டி பார்த்துனாடா வேணும். நான் பெரும்பாலும் இந்த சைட்டுன்றால ஆல்பம் இருக்காது. இந்த பாட்டா வேறு சும்மா சர்க்கஸ் காட்டும். ஏய் ஏய் அவ்வளோ தாக்குதா வேணும் சேரா கல்லா அடக்கடவுளே ரங்கில அவ்வளோ உயரமாக தான் இருக்கு, உயரமாக இருக்கு. சரிவா அதால் போய் பாம் வேற பாதை இருக்கு. சரி நாங்கள் ரிஸ்க் எடுப்போம் நினச்சோம், ஆனால் அது எங்களை வச்சு ரிஸ்க் எடுத்துகிட்டு போல இருக்குது. அதனால் நாங்கள் இதால் போயில வேறு பாதை இருந்துச்சுன்னா அதால் ட்ரை பண்ணி பார்ப்போம் உங்களுக்கு காட்டுறது. சரி இப்போ பார்த்தீங்கன்னாண்டா அப்படியே முன்பக்கத்தை பார்ப்போம் வந்துட்டோம். சுற்றி சுற்றி அங்கால பக்கம் போனாலும் அங்கால பக்கம் போயிடாது சரியான காட்டுற பகுதிகளுக்கு. இதில் பாருங்க ஐயோ ஐயோ இது பாருங்க இப்படி இருக்கண்டு இந்த கடவுளே இப்படி சுற்றி காட்டம் பாருங்க. அதே மாதிரி நாங்கள் ரங்கின பகுதிகளை வந்திருந்தோம். இதால் வந்து இப்படி வந்து இந்த ஒரு அதான் இந்த ஒரு தொகுதிக்கு வந்திருக்கலாம். அதோட இதில் வந்து பார்த்தீங்கன்னாண்டா தூக்கணாங்குறை கூடுதல் இருக்குது பாருங்களேன், நல்லா இருக்கும் உண்மையிலே. இன்ஜினியர் இல்லாத ஒரு வீடு அதுவும் இப்படி ஒரு டிசைனில் கட்டுறதுண்டா அது தூக்கணாங்குறையால் மட்டும்தான் முடியும். சரி அப்படியே அங்கால வந்து பாருங்கள் இந்த தண்ணி பாயிற இடங்களை காட்டுறேனுங்க எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அதுக்கு அங்கால தான் இந்த வான்பாயிற தொகுதி. அங்கே இந்த மழை பெய்யறதால இதையும் காட்டையிலாம் கிடக்கு பாருங்க. அந்த அண்ணாக்கள் மீன் பிடிக்கிற அண்ணாக்கள் அவைகள் மீனவர்கள்னு சொல்லல, அது ஏன்டா டைம் பாஸுக்கு நிறைய பேர் இருந்து மீன் பிடிச்சி கொண்டிருப்பினோம். சரி ஏதாண்டு இவரை நெட் போட்டு தான் மீன் பிடிப்பினோம், இல்லை உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். சரி அப்பயும் வாய் தான் பார்த்து இப்பயும் வாய் தான் பார்க்குறேன் போவா. ஆனால் அவங்க எப்படி வந்தாங்கன்னு தெரியல, வேறு பாதை இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுண்டா கட்டாயம் நாங்கள் அதையும் போய் எப்படியாவது உங்களுக்கு இந்த இடத்த காட்டுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ நாங்கள் இதில் இருந்து வளமையாக நடக்க வலிக்கிற மாதிரி எங்கள் கார் வரைக்கும் நடக்கணும். சரி இப்போ பார்த்தீங்கன்னாண்டா ஒரு மாதிரி நடந்து வந்துட்டோம் சொப்பன சுந்தரிக்கு பக்கத்தில். ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா திறப்ப காணல. சும்மா சொல்ல வலிக்கிடுவோம். அதே மாதிரி அங்காள பக்கம் எப்படி போகிறோன்றதை இந்த ஊராக்கள்கிட்ட தான் விசாரிக்கணும், விசாரித்தா தான் தெரியும். சரி நாங்கள் இப்போ வெளிக்கிட போகிறோம். அப்போ பயங்கரமாக பசிக்குது. ஆனால் இதில் யாரையா விசாரிப்பை மட்டும் பார்த்து நாங்கள் ஒரு தடவையுமே காணையில். இந்த மழை டைமில் ஒரு லாங் ரைடு வந்துட்டு போனால் நல்லா தான் இருக்கும். பெட்ரோல் தாராளமாக வேலை செய்யுது. சரி பார்ப்போம் இதுக்கப்புறம் அடுத்த என்ன செய்கிற மாட்டேன். சரி இப்போ என்ன பிரச்சனை நாங்கள் போக மட்டும் பார்த்தோம், அது சரி வரையில. இப்போ இதில் கொண்டு வந்து ரிபேஸ் அடிக்கல, அப்படியே அந்த பள்ளத்துக்கு இறங்கிட்டு கார் இப்போ அப்படி வச்சாலும் பாருடா கொஞ்சம் தூக்கி போட்டு ஜக்கி இருக்கு, ஜக்கி இல்லை என்னட்ட ஓ இல்லை கொஞ்சம் போய்த்திப்பா ரெண்டு பேரும் கதையில் கதையில விட்டுட்டோம். சரி அது கல்லுக்குலாம் அடிக்குது வேற அதான் சம்பவம் ஆயிட்டு. சரி ஓகே தள்ளிப்பா நான் எடுக்கவா? சரி ஓகே சும்மா எடுத்துட்டேன், சும்மாவே வந்துட்டு இதில் ஒன்றுமே இல்லை, சும்மா அதை முட்டிட்டேன் கட்டு அவ்வளோதான். நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஜாலியாக கழிச்சலாம், அதெல்லாம் பிரச்சனை. ஏன்னா புரோர ஏறின ரேஞ்சில் விட்டுட்டோம். சரி ஒன்றும் இல்லைடா, ஏதாவது ஒரு குருத்து பச்சை கலரில் அடிக்கணும் தூக்கி காட்டுற மாதிரி. ஏன்னா வேணும்
இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்களாண்டா நாங்கள் திருப்பியும் புதுக்குள்ள டேமுக்கு வந்துட்டேன். இன்றைக்காக உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னா நான் சம்பவத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நேற்றாவது நாங்கள் வரைக்குள்ள அதுக்கு பக்கத்தில் தான் பாஞ்சது. இன்றைக்கு வந்து பாருங்கள் ஃபுல்லாகவே பாஞ்சு வந்துருக்கு. நாங்கள் அங்கால வரேன்னா பரநாட்டங்கள்ன்ற ஒரு ஊரால் வந்து தான் வரணும். அதுவும் ரோட் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னது. சரி இதுலையாவது ஓகே இருக்கும் வந்து எடுப்போம் அப்படின்ட்டு பார்த்தோம். ஆனால் நாசமாக போச்சு. இன்றைக்கு வந்து பார்த்திங்களாண்டா கிட்டத்தட்ட நேற்று 3 அடி தண்ணி பாய்ஞ்சது. இன்றைக்கு 4 அடி தண்ணி பாய்ஞ்சு கொண்டு இருக்குது. அப்படியே நாங்கள் இப்போ இதில் இருந்து இன்றைக்கு ஜெய்புரம் வந்திருக்கார் வேணு வரையில் ரவுண்ட் ஷாட்டை இதிலேருந்து விடுவோம். என்னென்ன பிரச்சனை வரப்போகுது தெரியல. சில வேலை எங்களோட தமிழாக்களே அதில் வாட்ச்மேனாக இல்லை செக்யூரிட்டியாக இருந்தாலும் சில டைம் போட்டு கொடுத்துருவாங்க. பார்ப்போம், இதில் எடுத்து பார்ப்போம். பிரச்சனை வந்து அடுத்த கட்டத்தை பார்ப்போம். இப்போ ரவுண்ட் ஷாட்டை பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை தூருது. பைக்கில் எல்லாம் தெரியணும் எப்படி தான் வந்து தெரியுறாங்களா பரநாட்டங்காலால் தான் வந்தாங்க தெரியல. இல்லை அடிக்க விடிய அப்புறம் போய் இப்போ கதை திறந்து விட்டோம்னா தண்ணி வருதோ தெரியல. இப்போ தூருது மழை. நாங்கள் இதுலேருந்து வலிக்கிடும் ஒன்றுமே செய்யலாம் இருக்கு இந்த மழையால்.
சரி இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வவுனியா டவுனுக்கு வந்துட்டோம். இது வந்து குடியிருப்பு பார்க்குன்னு சொல்கிறோம். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற புது குடியிருப்பு வவுனியா குளம் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்தாலே மீன் பிடிப்பினம். இதில் வந்து போனேஸ் அண்ணா வந்து மீன் பிடிச்சி கொண்டுட்டார். அப்போ அவர் தான் சொன்னார், வாடா இங்கே எல்லாம் மீன் பிடிக்கிறாங்க அப்படின்ட்டு. உண்மையிலேயே நல்லா இருக்குது இதில் பார்த்து கொண்டு இருக்கேன். நிறைய பேர் வவுனியாண்டாலே ஒரு டைமில் இது கொஞ்சம் ஃபேமஸான ஒரு இடம். இது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே கோயில் இருக்குது, சிந்தாமணி. ப்ரோ இது என்ன கோயில்? இது குடியிருப்பு பிள்ளையார் கோயிலா? குடியிருப்பு பிள்ளையார் கோயில் சிந்தாமணி என்று சொல்லிட்டேன். அதோட நாங்கள் இப்படியே போய் பார்ப்போம். இங்காலெல்லாம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபன்னாக இருக்க போகுது. இப்போ சரி, இப்போ இதால் போவோம். அதில் பைக்கில் எல்லாம் இப்போ போவாங்க, நல்லா ஃபன் எடுப்பாங்க. எங்களுக்கெல்லாம் இது ஒரு ஹொந்தா அது மாதிரி. இந்த நெட்டை வச்சு தான் பிடிச்சி கொண்டு இருக்கணும். போலீஸாக்கள் வந்து இன்னும் இல்லை பாருங்க, நெட்டை பிடிச்சா சின்ன சின்ன மீன்கள் நிறைய பிடிபடும். இதில் வந்து எங்கடால் போனேஸ் அண்ணா வந்து விடியவே அவர் நெட்டை வச்சு தான் பிடிச்சிருக்காரு போல இருக்குது. இதில் வந்து பாருங்கள் இவ்வளோ மீன்கள் பிடிச்சி வச்சுருக்காருண்டு. கிட்டத்தட்ட நெத்தலி மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படி எடுத்து கொட்டி விட்ருவோமோ. இது பாருங்கள் எவ்வளோ மீன் பிடிச்சி வச்சுருக்கிறாருண்டு. பெரிய மீன் பிடிக்காரராக தான் இருப்பார் போல இருக்குது. அங்கே நிற்கிறார் அவரோட பேப்பம். இங்கே பாருங்கள், இது ட்ரிங்கோவில் கிட்டடியில் ஃபேமஸ் ஆனது தான் இப்படியெல்லாம் இருக்குண்டு. இங்கே தாராளமாக எல்லா குளத்துலேயும் நாங்கள் பார்க்கலாம். எங்க மீன்பிடி மேன், மீன்பிடிக்காரர் எங்கே போயிட்டார்? கடும் மீன்பிடி ஆள் போல இருக்கு. இவ்வளோ மீன் பிடிச்சி வச்சிருக்கார். எப்போ வந்த நீங்கள்? என்ன மாதிரி மலையா? வவுனியாவில் கடும் மலையா கிடக்கு. அப்படியே ஒரு இதில் க்ளீன் பண்ணுறது சிங்கள இடங்களில் வந்து மிஷினே இருக்குது. இங்கே தான் அது இல்லை. மீனெல்லாம் சும்மாவே விழுது. ரைட், தலைவர்கிட்ட வந்துட்டேன். என்ன எப்போ மீன்பிடி மேலே நான் வர நீங்கள் சும்மா சும்மா விழுதையா மீன்? என்ன வேட்டியோட வந்துட்டீங்க? ஐயாட வண்டினா திடீர் மீன்பிடி வர்றா மாறிட்டீங்க. அவன்டா உண்மை கதை தான். சரி, அது அவ்வளோ ஆல்பமா? நீங்கள் தான் இப்போ வவுனியா இப்போ பிரபலப்படுத்துறீங்க மீன் பிடிக்கிறோம். அப்போ இவ்வளோ மீன் பிடிச்சி வச்சிருக்கீங்க, விற்க போகிறீங்களா? ஏன்னா கொஞ்சம் கடன் தாங்க போய் பொறிப்போம். அந்த பெரிய மீன் பொறிக்கிறதுல இருக்கு. உண்மையாவா? என்ன மீன் அது? என்னென்ன மீன் பிடிபட்டுருக்கு? சிலாபியா? சிலாப்பி அப்படி இல்லை. சுங்கானா? சுங்கானா அதுவும் இல்லை. அதில் போடுங்க, அதில் எல்லாம் நல்லா இருக்கும். அது அடிக்கிறது இல்லை பாருங்க, எல்லோரும் வந்து ஃபோட்டோ நிறைய பேர் வரைவிடும். இப்போ கொஞ்சம் நாள் இது தெரிஞ்சுட்டா ஒரு ஆள் ஸ்டேட்டஸ் போட நெருப்பு தினமாக வருவாங்க. இப்போ இதில் நீங்கள் போய்களே பார்க்கலாம் எத்தனை மீன்கள் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இங்கே பாருங்கள். இதில் எல்லாம் போய் கொண்டிருக்கு மீன்கள். இங்கே பாருங்க காகத்தின விளையாட்டு. திடீரென்று நல்ல தண்ணி வரைக்கும் அப்படியே அமர்த்திட முடியும். இது பாருங்க, இந்த பேக் ஃபுல்லாகவே அப்படியே மீனாக தான் இருக்குது. நல்ல பிடி தான் அண்டைகள்லாம். குளத்தில் இருக்கிற அவளாமல் இப்படியே அடிபட்டு வரும். அதோட அங்கால இருக்கிற இடங்களை விட இங்கால ஏன் மீன் பிடிப்படுது அப்படின்னு சொன்னதில்லை பார்த்தீங்கன்னா, இங்கால தான் தண்ணி கொஞ்சம் கூடுதலாக வருது. அப்போ மீன்களால் நிற்கலாத ஒரு தன்மையில் இங்கால பக்கத்தில் வந்துடும். இந்த இஞ்சால எல்லாம் பாருங்க சார், சும்மா சும்மா எல்லாம் மீன் விழுது. இதில் எல்லாம் வந்து தாராளமாக கேட்கணும் வேணுமாண்டு. பெரிய பெரிய மீன்களெல்லாம் தான் பிடிக்கணும். சின்னதுகள் ஆகலை, ஓரளவுக்கு விடணும். இந்த சின்னதுகள்லாம் விடணும். ஆனால் அப்படி காட்டுங்கப்பா. ஐயோ இது பாருங்க எவ்வளோ பெரிய மீன். இது என்ன மீன்? ஜப்பானா? தெரியல. அதோட இங்கால பக்கத்தில் இன்னும் ஒரு விஷயத்தை தான் நான் இப்போ கவனிச்சிடான். இவ்வளோ வெள்ளம் ஓடுது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சொல்லுவினம் ஜாசகம் கேட்குறார்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இதில் தான் கூடுதலாக தங்குறவேல் அவேண்ட ஒரு இருப்பிடம் வந்து கேள்விக்குறியாக போகுது. பாவங்கள் இதில் உங்களுக்கு பார்க்கலே தெரிய மாட்டேன்னு நினைக்கிறேன். அப்படியே நாங்கள் அங்கால பக்கத்துலேயும் இந்த வான் பாயிறது வந்து அவ்வளோ வடிவாக இருக்குது. இந்த துண்டில் இங்கே ஒரு இவ்வளோ பெரிய மீன். இந்த
அது பிடிச்சிடான் ஆனால் இதுகளுக்கெல்லாம் நடந்து தெரியக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், வலிக்கிறோம். அது எனக்கும் தான் நான் சொல்லிக்கொள்கிறேன். கொஞ்சம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு இந்த தண்ணி பாயிறது. பா என்ன வடிவிடா சாமி. இந்த வியூவெல்லாம் பார்த்தீங்களாண்டா நல்ல தண்ணி மழை தண்ணி பாஞ்சுதாண்டா வரையில அது இடத்துக்கு. சரி, இப்போ இதில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துனீங்கள். மற்ற இடங்களில் வவுனியாலையும் சரி வேறு இடங்கள்லையும் சரி நிறைய அழிவுகள் எல்லாம் நடக்குது. விவசாய நிலங்கள்லாம் கூடுதலாக பாதிக்கப்படுது. இதுக்கு சரியான ஒரு குழு அமைப்புகள் பண்டுகள் எல்லாம் உயர்த்தினா ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும் அப்படின்றது எந்த ஒரு எண்ணம். என்றாலும் ஒரு சில இதுகளை இயற்கையால் தடுக்கலாது. வவுனியாவில் நீங்கள் நிறைய இடங்களை இப்படி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதோட நான் வீடியோ முடிக்க போகிறேன். அதே மாதிரி நீங்கள் எங்கே போனாலுமே கொஞ்சம் கவனமாக இருங்க, சேஃபாக இருங்க அப்படின்றத நான் சொல்லிக்கொள்வேன். இந்த வீடியோ ஏதாவது ஒரு காரணத்துக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் மக்களே, பாய். இதில் பாருங்கள் அவ்வளோ பேர் நிற்கிற வேண்டிய இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் கூடுதலான ஆட்களாக இருக்கும். அண்ணன் தான் திருப்பி இப்படி வர்றார். ஜெஸி விலாக். ஜெஸி விலாக் VLOGS அடிச்சிங்கடா. சரி வேறு பார்க்கலாம். சரி வவுனியாக்களே வந்தாய். மழை வருது திருப்பியும். நான் அதுலேருந்து அப்படியே வலிக்கிறேன். கடைசி அப்படியே வரும் இந்த வியூவை பாருங்கள் இங்கே பக்கம். அதே மாதிரி இங்கே இப்படி சைட்டாக பார்த்தா தான் இந்த வான்பயரோட நல்லா இருக்கும்.